ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பியோட 10th மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸும் லைக்கா கோவை கிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி லைக்கா கோவை கிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசனில் 2 கேம் ப்ளே பண்ணி கோவை கிரவுண்ட்லேயே 2 மேட்ச் வந்து தோற்றுருக்காங்க. ஸோ சேப்பாக் பொறுத்த வரைக்கும் கோவை கிரவுண்டில் 2 மேட்ச் வின் பண்ணி டேபிள் டாப்பர்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து வின் பண்ணக்கூடிய டீம்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த மேட்ச் 14th ஜூன் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 3:15 ஸ்டார்ட் ஆக போகுது நம்ம சேலம் கிரவுண்டில். ஸோ எஸ்எஃப் கிரிக்கெட் கிரவுண்ட் சேலமில் வச்சு நடக்க போகுது. சேலமில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா போய் பாருங்கள். ஐபிஎல்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பார்க்க போகணும், சென்னைக்கு போய் பார்க்க போகணும் சேப்பாக் கிரவுண்டில் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க, பட் மிஸ் பண்ணியிருப்பீங்க. இது ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும். ஸோ ஈவினிங் கேம்ஸ் நல்ல வெயில் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் சேலம் கிரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய இம்பேக்ட் இருக்காது. ஏன்னா நான் லைவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மேட்சஸ் அங்கே போய் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ரீசனுக்காக சொல்கிறேன், ஒரு 4:50 4:30 4:50க்குலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல கேம் பார்க்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். குறிப்பாக ஒரு மேட்ச்சுக்கு நீங்கள் டிக்கெட் எடுத்தால் போதும், 2 கேமுமே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கலாம். இந்த அவைலபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு டிஎன்பியில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கேமுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா சேம், 2வது மேட்சும் பார்த்தீங்க அப்படின்னா அதே டிக்கெட் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட் 28 போட்டிகள் நடந்திருக்கு. 16 பேட் ஃபஸ்ட்டு, 12 பேட் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. 154 ஆவரேஜ் ஃபஸ்ட் பேட் ஸ்கோர். ஸோ இப்போது இது வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து கவர் பண்ணாமல் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டீம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூருக்கும் சேலமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ அதில் செகண்ட் பேட் பண்ணக்கூடிய சேலம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க பவர் பிளேயில். அந்த டைமில் தான் நான் வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் தான் அந்த மேட்சும் வின் பண்ண போகிறாங்க. இதில் 17 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஹை ஸ்கோர் 211, லோ ஸ்கோர் 73க்கு 10 விக்கெட். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக பேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் இருக்கும். அண்ட் பேஸ் பவுலர்ஸ்க்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் ஸ்பின்னர்ஸ்க்கு 2வது இன்னிங்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஹெட்வெயிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் இது வரைக்கும் டிஎன்பிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே அதிக முறை மோதின ஒரு டீமாக இருக்காங்க. 10 முறை மோதிருக்காங்க. அதில் 4 முறை கோவையும் 6 முறை சிஎஸ்ஜியும் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சேப்பாக் சூப்பர் கில்லிஸோட ஒரு பிளேயிங் 11 ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கே ஆஷிக் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஓப்பன் பண்ணுறாரு. எஸ் மோஹித் ஹரியான், பாபா அபரஜித், விஜய் சங்கர், ஜெகதீசன், ஸ்வப்னில் சிங், அபிஷேக் தன்வர், தினேஷ் ராஜ் அண்ட் பிரேம்குமார், சிலம்பரசன், சுனில் கிருஷ்ணா, லோகேஷ் ராஜ். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேப்பாக் சூப்பர் கில்லிஸோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் 11 இருக்குது. ஸோ ஆஷிக் உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் மேட்ச்சில் பேட் உடஞ்சதில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஸோ அவர் தான் இது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபுல் 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் அபிஷேக் தன்வர், தென் பாபா அபரஜித், இந்த 2 பவுலர்ஸ், விஜய் சங்கர், இந்த 3 பவுலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் பவுலிங் 2மே பண்ணுறதுனால இந்த 3 பிளேயர்ஸுமே மஸ்ட்டாக உங்களோட டீம்ஸில் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து எம் சிலம்பரசன் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சுனில் கிருஷ்ணா மோஸ்ட் ப்ராப்ளி பவுலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். தினேஷ் ராஜுக்கு வந்து பவுலிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லெஃப்ட் லெக் பிரேக் பவுலராக தெரிகிறாரு. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி அவர்கிட்ட நீங்கள் போகலாம். ஸோ இதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வப்னில் சிங். ஸோ 4 ஓவர்ஸ் போடக்கூடிய லிஸ்ட்டில் 1 2 3 4 இந்த 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 4 ஓவர்ஸை சிலம்பரசனும், ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து தினேஷ்ராஜ் ஆர் பிரேம்குமார் வந்து போல் பண்ணுறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வந்து சிம்பிளாக ரீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட தான் இருக்கும். ஸோ ஷார்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா முடிக்க பார்க்குறேன். ஆஷிக் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா உங்களோட ஜிஎல் டீமில் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். செகண்ட் பேட்டிங் பண்ண போகிறாங்கன்னா 50-50 ஆப்ஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ 50 2 ரன் ஃப்ளாப்பு, 40 6 ரன் ஃப்ளாப்பு, மறுபடியும் 41 அப்படின்னு அடிச்சிருக்காரு. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த பர்டிகுலர் மேட்ச் இந்த கணக்குப்படி பார்க்கும்போது ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. மோஹித் ஹரியான் பொறுத்த வரைக்கும் சேஸில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இவரை ஃபஸ்ட் பேட்டிங்கில் இவரை சேஸில் நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அபரஜித் வந்து போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். போத் இன்னிங்ஸுமே சிவிசி கொடுங்க. இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்போவுமே 2வது பேட்டிங் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டாக போல் பண்ணி 2வது பேட்டிங் பண்ணும்போது ஒரு கேப்டன் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். விஜய் சங்கர் ஒரு கோல்டன் பிக் அப்படின்னு சொல்லலாம். போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக பேட்டிங்கில் பெரிய நம்பர்ஸ் இல்லாட்டாலும் 3 மேட்ச் ஆடி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய லைக்கா டீம் ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரிய நம்பர்ஸ் ஆஃப் ரன்ஸ் யாரும் அடிக்கிறது இல்லை. ஷாருக் கானே பேட் பண்ணுறாரு, ஷாருக் கானே ஃபீல்டிங் பண்ணுறாரு, அவரே பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங்கும் பண்ணி விக்கெட் எடுக்காரு. ஸோ அந்த ரீசனுக்காக ஷாருக் கான் மட்டுமே ஒரு பெரிய பர்ஃபார்மராக இருப்பாருங்கிறது கோவை டீம் சைடு ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ போத் இன்னிங்ஸுமே விஜய் சங்கர் வந்து சிவிசிக்கு எலிஜிபிளான பர்சனாக இருக்கார்.
ஜெகதீஷன் புதுசாக ஒரு ரோல் எடுத்திருக்காரு, ஃபினிஷர் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காரு. ஸோ ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். இவர் ஃபினிஷிங் ரோலில் வந்து ஒரு பெரிய பிளைண்டர் ஆடி அந்த மேட்சை வின் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு பிளேயரானு கேட்டால் கிடையாது. ஓப்பனிங்கில் இருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஆடக்கூடிய பிளேயரானு கேட்டால் நான் கண்டிப்பாக ஆமான்னு சொல்லுவேன். ஒரு 80 ரன் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இவர் ஓப்பன் பண்ணார்னா. அதுவே பேட்டிங் வந்துட்டு டவுன் தி ஆர்டர் வராரு அப்படின்னா 20 ரன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே அதிகபட்சமாக தெரிய வருது. ஸ்வப்னில் சிங் லாஸ்ட் மேட்ச் நம்ம ரிஸ்கி சிவிசியாக மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த மேட்ச்சுக்குமே 2வது போலிங்கில் வீசி கொடுங்க. இது வந்து ஒரு டே கேம் அப்படிங்கிற ரீசனுக்காக பேட்டிங்க்கு தான் நல்லா சாதகமாக இருக்கும். நைட் கேம் பார்த்திங்க அப்படின்னா பவுலிங்க்கு சாதகமாக இருக்கும். இதே பிச்சில் தான் நைட் கேமும் நடக்க போகுது. ஸோ பிச்சு இதே பிச் அப்படிங்கிற ரீசனுக்காக மேட்ச் வந்து அதாவது அந்த ரன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும். 2வது மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். பட் மோஸ்ட் ப்ராப்ளி பேட்டிங் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங்க்கு 3:30 மேட்ச்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங்க்கும் 7:30 மேட்ச்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா பவுலிங்க்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஸ்வப்னில் 2வது போலிங் வீசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அபிஷேக் தன்னோட நம்பர்ஸ் பாருங்கள். 6 கேமில் 14 விக்கெட் வந்து ஹெட்டில் எடுத்திருக்காரு. இவரும் லைக்காக ப்ளே பண்ணியிருக்காரு நிறைய வருஷம். இந்த வென்யூவில் 7 மேட்ச் ஆடி 10 விக்கெட் 217 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ நம்பர்ஸ் வைஸாக பார்க்கும்போது சூப்பராக இருந்திருக்கு. ரீசெண்டாக இவருக்கு பவுலிங் தான் வந்துட்டு இருக்கு, பேட்டிங் பெருசாக வர்றதில்ல. போத் இன்னிங்ஸுமே வந்தீங்க அபிஷேக் தன்வர் பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பவுலிங் சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷன். ஒரு சேஃப் சிவிசியும் கூட. தினேஷ் ராஜ் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிரேம்குமாரும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். டிஎன்பிஎல் வரமுன கூட்டி நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்திருக்கு. உள்ளே வந்ததுக்கப்புறம் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. எம் சிலம்பரசன் உங்களுக்கு ஒரு கோல்டன் பிக்கு, அதுவும் 2வது போலிங்க்கு ஒரு மச் மோர் எஃபெக்டிவாக இருப்பாருங்கிறது தெரிய வருது. சுனில் கே கிருஷ்ணா ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். லோகேஷ் ராஜ் ரொம்ப ரிஸ்கி பிக்கு. இந்த கிரவுண்டில் 2 மேட்ச் ஆடி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்டாக பவுல் பண்ணும்போது ட்ரை பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ஸோ இப்போ இந்த சேப்பாக் டீமில் இம்பார்ட்டண்டான 7 பிளேஸில் ஃபஸ்ட்டு மோஹித் அலிரானா இந்த மேட்ச்சுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அப்பரஜித், விஜய் சங்கர், ஸ்வப்னில் சிங், அபிஷேக் தன்வர், சிலம்பரசன். ஸோ இந்த ஒரு 6 பிளேஸ் போக நீங்கள் ரிஸ்க்காக பிக் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தினேஷ் ராஜ் வந்து ஸ்லைட்லி பிக் பண்ணலாம். இல்லை நான் ஓரளவுக்கு சேஃபாக போகிறேன் அப்படின்னா ஜெகதீஷன் போகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு இந்த டீம்லேருந்து எலிஜிபிளான பர்சன்ஸில் இந்த 2 பிளேயர்ஸ் மட்டும் இருக்காங்க. இதை தவிர்த்து அபிஷேக் தன்வர் இந்த மேட்ச்சுக்கு தெரிய வராரு. பிளேயர்ஸோட பேட்டில் நம்ம பார்க்கும்போது ஸோ கிட்டத்தட்ட ஆஷிக் எந்த ஒரு பேட்டிலுமே இல்லை. மோஹித் அலிரானா, சித்தார்த் வந்து 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. அப்பரஜித்தை பார்த்திங்க அப்படின்னா சித்தார்த் 2 முறை, விஜய் சங்கர் சித்தார்த் 1 முறை. மணிமாறன் சித்தார்த்தோட இம்பார்ட்டன்ஸ் இந்த மேட்ச்க்கு தெரிய வருது. ஜெகதீஷனையும் சித்தார்த் 1 முறை அவுட் எடுத்திருக்காரு. ஸ்வப்னில் சிங்க்கு பேட்டில் எதுவும் இல்லை. இப்போது லைக்கா டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரிவ்யூ. ஜிதேந்திரகுமார் ஓப்பன் பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்னே தெரியலை. ஏன்னா இந்த பர்டிகுலர் டீமில் பெஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சரியான பிளேயர் இருக்கார். ஸோ நேம் சரியாக தெரியல. நான் வந்து ஆஃப்டர் லைனப் வந்து வந்தாருன்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். லோகேஸ்வர், பி சச்சின், ஆண்ட்ரே சித்தார்த். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாருக் கான், பிரதீப் விஷால், மாதவ பிரசாத், கபிலன், ரோஹித், எம் சித்தார்த், ஜத்வேத் சுப்ரமணியன், கோவிந்த் அப்படின்னு சொல்லி லைக்கா டீமோட பிளேயிங் 11 வந்து அமைச்சிருக்கு. ஸோ இதில் ஃபுல் 4 ஓவர்ஸில் மணிமாறன் சித்தார்த் போல் பண்ண போகிறாரு. ஷாருக் கான், தென் ரோஹித், ராமலிங்கம், ஜத்வேத் சுப்ரமணியன். இந்த 4 போலர்ஸ்ட் வந்து ஃபுல் 4 ஓவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு 4 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கபிலன் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு கோவிந்த் வந்து போல் பண்ணதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. பிளேயர்ஸ் ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜோட பார்க்கலாம். ஸோ பர்சன்டேஜில் ஸ்டாட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜிதேந்திரகுமார் ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். பெரிய பேட்ஸ்மேன் கிடையாது, பெரிய நம்பர்ஸும் கிடையாது. ஸோ ரிஸ்க்காக போகிறவங்க வேணால் ட்ரை பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் 10-15 ரன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் மோஸ்ட் ப்ராப்ளி ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். லோகேஷ்வர் நீங்கள் பிக் பண்ணலாம். 2 இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண போகிறாங்கன்னா ஒரு விசி கூட கொடுக்கலாம். ஃபாஸ்ட்டாக ஆடுவார். குறிப்பாக 2 இன்னிங்ஸ்க்குமே இந்த மேட்ச்சுக்கு பிக் பண்ணுங்கள். 2 இன்னிங்ஸுமே விசி பிக் பண்ணலாம். க்ளவர் பாயிண்ட்ஸ் இருக்குது. தென் பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி ஆடக்கூடிய ஒரு குவாலிட்டியான கிரிக்கெட்டர் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பி சச்சின் மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங்க்கு ஒரு நல்ல பிக்காக இருப்பார். இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக 63 ஒரு ஆவரேஜ். எம் சித்தார்த் இல்லை, ஆண்ட்ரே சித்தார்த் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். சேஸில் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி டக் அவுட் ஆயிருக்காரு. லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் சிஎஸ்ஜிக்காக தான் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இருந்தார்னு நினைக்கிறேன். சம்திங் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் சீசனில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா லைக்காக ப்ளே பண்ணுறாரு. பேட்டிங் செகண்ட் ப்ரிஃபர் பண்ணலாம். ஷாருக் கான் ஆஸ் யூஸ்வல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ஸோ போத் இன்னிங்ஸுமே சிவிசி இந்த மேட்ச்சுக்கு டிஃபால்ட்டாக ஷாருக் கான் தான் தெரிய வராரு. பிரதீப் விஷால் வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து ஸோ மாதவ பிரசாத் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய நம்பர்ஸ் இல்லை. ஒரு 79 அடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட. அது வந்து ஒரு லோக்கல் கேம் நினைக்கிறேன் சம்திங். ஸோ போத் இன்னிங்ஸும் கன்சிடர் பண்ணலாமா கேட்டால் ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். கபிலனுமே என்கிட்ட கேட்டிங்கன்னா 2வது போலிங் நான் மட்டும்
ரிஸ்க்காக பிக் பண்ணிக்கலாம். ரோஹித் ராமலிங்கம் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார். ஸோ ஸ்கிப் பண்ணுறது பெட்டர். மணிமாறன் சித்தார்த் வந்து பிக் பண்ணலாம். ஜாதவேத் சுப்ரமணியனும் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார். மணிமாறன் சித்தார்த் அண்ட் ஜாதவேத் சுப்ரமணியன் பார்த்திங்க அப்படின்னா மெயின் ப்ரைம் ஸ்பின்னர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் 2-3 சீசன்ஸாக லைக்கா கோவியோட சக்ஸஸ்க்கு இந்த 2 பிளேயர்ஸ் தான் இருந்திருக்காங்க. பட் அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து ஒஸ்ட்டாக இருந்திருக்குங்கிறது லைக்காவுக்கு இன்னும் ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்திருக்கு. பட் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த மேட்ச்சுக்கு மணிமாறன் சித்தார்த் வந்து ஒரு 3 விக்கெட் கூட எடுக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. ஸோ கோவிந்த் வந்து ஸ்ட்ரைட்வே ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் வந்து இந்த 2 பிளேயர்ஸ்க்குமே பெருசாக இல்லை. ஸோ 8 மேட்ச் ஆடி 9, 3 மேட்ச் ஆடி 1 அந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் ஹிட் வென்யூவில் இருந்திருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து யாரெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸாக தெரிய வராங்கிறத பார்க்கலாம். லோகேஷ்வர், பி சச்சின், ஆண்ட்ரே சித்தார்த், ஷாருக் கான், தென் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சித்தார்த்து, சுப்ரமணியன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட ஒரு 6 பிளேயர்ஸாக இருக்காங்க. 7th ஆப்ஷன் ரிஸ்க்காக போனீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு மாதவ் பிரசாத் வந்து பிக் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். சிவிசிக்கு இந்த டீமில் எலிஜிபிளான பர்சன்ஸ்னால் ஒரு 2 பிளேயர்ஸ் தான், ஷாருக் கான் தென் மணிமாறன் சித்தார்த். இது தவிர்த்து பி சச்சின் நீங்கள் பிக் பண்ணுறீங்கன்னா சாய்ஸஸ் யூஎஸ் ஃபஸ்ட் பேட்டிங்கில் வந்து விசிஆர் கேப்டன் பிக் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த 2 பிளேயர்ஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஜிதேந்திர குமாருக்கு பேட்டில் இல்லை, லோகேஷ்வருக்கு பேட்டில் இல்லை, சச்சினை விஜய் சங்கரும் அபிஷேக் தன்னூர் ஒரு முறை விட்டு எடுத்திருக்காங்க. ஆண்ட்ரே சித்தார்த்துக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. ஷாருக் கான அபிஷேக் தன்னூர் வந்து 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. பிரதாப் விஷாலுக்கு அகேன்ஸ்டாக எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. ஸோ இப்போ நாம் கிரியேட் பண்ணிச்சிருக்கக்கூடிய பேஸ் டீமில் விக்கெட் கீப்பர்ஸில் நாராயண் ஜெகதீஷன், சுரேஷ் லோகேஷன் தான் பிக் பண்ணியிருக்கோம். ஸோ பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பி சச்சின், அப்பரஜித், ஷாஷிக் பிக் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர்ஸில் ஷாருக் கான், விஜய் சங்கர், ஸ்வப்னில் சிங், அபிஷேக் தன்வர். போலர்ஸில் ரோஹித் அண்ட் சிலம்பரசனை நாம் பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஷாருக் கான் கேப்டன், விஜய் சங்கர் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். ஸோ இந்த மேட்ச்சுக்கு பெஸ்ட்டு கேப்டன் ஷாருக் கான், வைஸ் கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா அப்பரஜித் அப்படின்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். குறிப்பாக சேஸ்லாம் பண்ணுறாங்க சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்னால் மஸ்ட்டாக அப்பரஜித்துட்டு சிவிசி போங்க. உங்களுக்கு ஆஃப்டர் லைனப் அதாவது 2:45 பார்த்திங்க அப்படின்னா லைனப்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் டீம்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்லேருந்து எல்லா பர்டிகுலர் மேட்ச்சுக்குமே நம்ம வந்து ஃப்ரீ டீம்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். நேராக போய் கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கனால உங்களுக்கு ஃபஸ்ட்டாக நம்ம கமெண்ட் தான் இருக்கும். நம்ம லிங்க் இருக்கும், டெலகிராம் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.